திமுக எதிராக மிகப்பெரிய அவப்பெயர் நடிகர் ஸ்ரீகாந்த் மாட்டினதுனால. அவங்க நேரடியாக வந்து பண்ணாங்க, அவங்க குடும்பத்தில் ஒரு தொடர்பு, அவங்களும் சினிமா உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் தான் வாண்டையார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபார்ம் ஆகிட்டு, ஆமாம் வாண்டையாருக்கும் எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாதுங்க. ஸ்ரீகாந்த் எப்படி இருக்காருன்னா, அவருக்கு ஜிபே பண்ணுறாரு அப்பப்போ. குறைந்தது போலீஸ் கணக்குப்படி ஒரு 30-40 முறை அவர்கிட்ட வந்து கொக்கைன் வாங்கி பயன்படுத்திருக்காரு. சோதனை பண்ணும்போது ஒரு பெட்லேயே 2 குப்பிகளாக இருந்திருக்குது, அதை பயன்படுத்தக்கூடிய குப்பி. சார் ஒரு கிராமே 4000 ஆரம்பித்து 12,000 வரைக்கும் டிமாண்டை பொறுத்து, கிரேடை பொறுத்து அதிகமாக இந்த போதையை வச்சு தான் நிறைய பேருடைய வாழ்க்கையை கெடுத்துருக்காங்க சினிமாவில். பேரே நான் சொல்கிறேன், ஒன்றும் தவறே கிடையாது. இல்லை, இதில் பிரபல நடிகர் பேர் தான் நிறைய அடிப்படுது, பிரபல நடிகைகளும் இருக்காங்க. வந்து ஒருத்தர் இன்னமும் முன்னணி நடிகை, உங்களுக்கெல்லாம் நான் பேர் சொல்ல இடமெல்லாம் தெரியும். ஒரு பிரபல நடிகர் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் வந்து போயிருந்தார். அப்படி இதை முதல்ல இந்த யாரெல்லாம் தேவைப்படுதுன்னு பார்த்து அந்த நெட்வொர்க்கை பிடிச்சாலே போதும். அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா. சார் வணக்கம். சார் வணக்கம் நாராய் சார். புது செட்டப்பு, ஆமாம், புது விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு சார். இப்போ சமீபத்தில் சினிமா உலகத்தையே பரபரப்பு உள்ளாக்கின விஷயம், நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். ஆமாம். இது எங்கே ஆரம்பித்தது, திடீர்னு இவ்வளோ பெரிய விஷயமாகிறது காரணம் என்ன சார்? போன மாதம் மே 22 சென்னையில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கத்தில் ஒரு பார், அந்த பார் வாசலில் ஒரு தகராறு. உள்ளே நடந்த தகராறு தான் கொஞ்சம் பெரிய அளவில் வெடித்து ரோடுக்கு வருது தகராறு. அப்போ நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. போய்ட்டு பார்க்கும்போது இந்த பிரசாத்னு ஒருத்தரை பிடிக்கிறாங்க. அவர் வந்து பிடிச்ச பிறகு தான் தெரியுது அவர் அதிமுகவில் ஐடிவிங்கில் இருந்தவர்னு சொல்லி. அந்த பிரசாத்தை பிடிச்சி கொண்டு வராங்க. போதையில் இருக்கார். ஏற்கனவே அவர் மேலே வந்து கட்ட பஞ்சாயத்து, அப்புறம் கொடுக்கல் வாங்கல், ரியல் எஸ்டேட்டு, பணம் மோசடி, இந்த மாதிரிலாம் சில கேஸ் இருக்கிறது தான் போலீஸ் ரெக்கார்டு சொல்லுது பிரசாத் மேலே. அதில் ஒரு 5 செக்ஷனில் அவர் மேலே கேஸ் போடுறாங்க. அவர் கூட வந்து அஜய் ரோகன் ஒரு கேரக்டர், அவர் வந்துட்டு அதிமுகவில் ஒரு பொறுப்பில் இருந்தவர். அவர் தான் வாண்டையார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபார்ம் ஆகிட்டு, ஆமாம் அஜய் ரோகன்றது இல்லாமல் அஜய் வாண்டையார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபார்ம் ஆகிட்டு, அது ஒரு பஞ்சாயத்து. உண்மையான பேர் அஜய் ரோகன். இல்லை, நிறைய பேர் அஜய் வாண்டையார் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்க வாண்டையார் தரப்புலேருந்து சில பேர் நண்பர்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, வாண்டையாருக்கும் எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுலாம். அது ஒரு விஷயம், ஒரு தகவலுக்காக பேசணும். இப்போ அந்த அஜய் ரோகன், இப்போ இந்த பிரசாத்ன்றது மயிலாப்பூரை சேர்ந்தவர். இப்போ பிரசாத்துடைய மொபைலு கான்டாக்டு எல்லாம் வாங்குவாங்க இல்லையா. அஜய் ரோகன் தான் வாங்குறாங்க. வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சேலத்தில் சங்ககிரி பகுதியை சேர்ந்த பிரதீப் குமார், அவருடைய கான்டாக்ட் இருக்குது. அவருடைய கான்டாக்டில் இருந்து பார்த்தா மேற்கு ஆப்பிரிக்கா கண்ட்ரி, அந்த ஏரியாவில் இருக்க கானான்னு ஒரு நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ரக் டீலர் ஜான், அவனுடைய கான்டாக்ட் இருக்குது. அவன் வந்து ஜான் வந்து கொக்கைன், ப்ரௌன் சுகர் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் அப்படின்னு போலீஸ் ரெக்கார்டு. இப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரதீப் குமாரை கொண்டு வந்துடுறாங்க விசாரணைக்கு. பிரதீப் குமாரை விசாரிக்கும் போது தான் அவருடைய கான்டாக்டில் அவன் வந்து நடிகர் ஸ்ரீகாந்த் இருக்கார். அது ஸ்ரீகாந்த் எப்படி இருக்காருன்னா, அவருக்கு ஜிபே பண்ணுறாரு அப்பப்போ பிரதீப்க்கு. ஆமாம், இது வந்து 2023 வந்து நடந்திருக்குது இந்த விஷயம். 2 வருஷம். ஆமாம், குறைந்தது போலீஸ் கணக்குப்படி ஒரு 30-40 முறை அவர்கிட்ட வந்து கொக்கைன் வாங்கி பயன்படுத்தியிருக்காரு. பல லட்சங்கள் கொடுத்துருக்காரு. இது வந்து தொடர்பு வந்து மயிலாப்பூரை சேர்ந்த அதிமுக முன்னாள் ஐடிவிங்கு நிர்வாகி பிரசாத் மூலமாக இந்த பிரதீப் குமார் ரூட்டு, பிரதீப் குமார் மூலமாக இவருக்கு நடிகர் ஸ்ரீகாந்துக்கு இந்த போதை இது வருது. இப்போ இவரே வந்து பேசும்போது மேஜிஸ்ட்ரேட்டிட்ட போய்ட்டு ஜாமீன் கேட்கும்போது சொன்னது வந்து, நான் எனக்கு இது சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலை, ஒத்துக்கிட்டார்ல. ஆமாம், அதாவது சொல்லியிருக்கிறது என்னென்னா, குழந்தை இருக்குது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, பார்த்துக்கணும், அதனால் வந்து எனக்கு ஜாமீன் கொடுங்கன்னு தான் கேட்டிருக்காரு. திருமண வாழ்க்கை அவருக்கு சரியாக அமையாமல் போச்சு. மனைவிக்கு அவருக்கு குடும்ப பிரச்சனை அது இதுன்னு நிறைய டைவர்ஸ் வரைக்கும்லாம் போய் கோர்ட்டு அது இதுன்னு திரிச்சிட்டு தாங்க. இந்த சூழ்நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர நேரத்தில் இப்படி ஏன்னா இதுக்கு அடிக்ட் ஆன பிறகு அவர் ஃபீல்டு வந்து இதுக்கப்புறம் அவருக்கு லைஃப் ரொம்ப கஷ்டம்தான். இது உறுதியாயிடுச்சுன்னா 7 ஆண்டு தண்டனை, 7லேருந்து 10 ஆண்டு தண்டனை கிடச்சிரும். அது குற்றத்தோட தன்மை, ஆமாம், தன்மையை பொறுத்து கிடச்சிரும். இவருடைய நெட்வொர்க்கு மற்ற விஷயம்லாம் பார்த்து இது பண்ணுவோம். மெடிக்கல் கிரவுண்ட்ஸில் ஒன்றா கொஞ்சம் இது பண்ணலாம், பச்சாதாபம் பார்க்கலாம் கோர்ஸ். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து
ஹுக்கான்னு ஒரு போதை விஷயம் தான் சென்னையில் ரொம்ப அதிகமாக இருந்தது. உட்கார்ந்தா சார்? ஹுக்கான்னா ஒரு குடுவை மாதிரி, ஓகே ஓகே அதில் கொஞ்சம் போதையை கலந்துட்டு ஓகே. இந்த வைப் மாதிரி வச்சு அதை வச்சுக்கிட்டு ஒரு 5 பேர் உட்காந்து குடும்பமாக குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருப்போம். என்ன அதுதான் இருந்தது. அது நுங்கம்பாக்கத்தில், அதே நுங்கம்பாக்கத்தில் அது ரொம்ப ஃபேமஸ்ன்னு வச்சுங்க. உட்கா. ஆமாம், நுங்கம்பாக்கத்தில் குறிப்பாக அந்த ஐயப்பன் கோயில் இருக்குல்ல, அதுக்கு பேக் சைடில் 2-3 அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் அது இருந்தது. அப்போ இருந்த சிட்டி போலீஸ் கமிஷனர் ஏகே விஸ்வநாதன், அதுக்கப்புறம் சந்தீப் ரத்தோர், இவங்கெல்லாம் தொடர்ச்சியாக அதை வந்து அடித்து ரைடு அடித்து அந்த டீம்லாம் அதை ஒடிச்சு அவங்க பீரியடில் அதை முடிஞ்சிடுச்சு, ஓகே. இல்லாமல் பண்ணிட்டாங்க. இப்போ டிஜிபியாக இருக்க சங்கர் ஜிவால் இருக்கார்ல, அவரே சிட்டி கமிஷனராக இருக்கும்போது தான் அது அந்த நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் நீங்கள் பாருங்கள், அந்த ஏரியா பாருங்கள் எவ்வளோ, அந்த சினிமா ஏரியாவுடைய கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏரியா, அங்கே மட்டும் தான் அதெல்லாம் இருக்குது. அதை அடித்து ஒடிச்சு எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. இப்போ அது இல்லை எங்கேயுமே, அந்த மாதிரி இருக்கிற தகவல் இல்லை எங்கேயுமே. ஓகே. ஆனால் இது வந்து உங்களுக்கு போதை பொருள் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து ப்ரௌன் சுகர்ன்ற விஷயம் போய், அப்புறம் அந்த கஞ்சான்ற விஷயம் போய், போதை சாக்லேட்ன்ற போய் கொகைனில் வந்து நிற்குது. சார் ஒரு கிராமே 4000 ஆரம்பித்து 12,000 வரைக்கும் டிமாண்டை பொறுத்து, டிமாண்டு கிரேடை பொறுத்து கிரேடை பொறுத்து. ஓகே. கிரேட் இருக்கான்னு தெரியல, நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஓகே. டிமாண்டை பொறுத்து ஓகே சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயமா போய்ட்டுருது. உங்களுக்கு சினிமா உலகத்தில் வந்து உங்களுக்கு வந்து போதைங்கிற விஷயம் வந்து இல்லை இருக்குது அப்படின்றத பார்க்குறத விட அதிகமாக இந்த போதையை வச்சு தான் நிறைய பேருடைய வாழ்க்கையை கெடுத்துருக்காங்க சினிமாவில். ஓகே. ஆக்சுவலாக இது பெரிய நடிகர்கள் வரைக்கும் அதில் தொடர்பு இருக்கா, இல்லை இது சின்ன நடிகர்கள் வட்டத்தில் மட்டும்தான் இந்த நெட்வொர்க் வந்து இயங்குதா சார்? சார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேரே நான் சொல்கிறேன், ஒன்றும் தவறே கிடையாது. சத்யராஜ் சரத்குமார் மாதிரி ஒரு 60 வயசு கிராஸ் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா, சிவகுமார் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள் மட்டும்தான் இதில் இல்லைன்னு சொல்ல முடியும். கிட்டத்தட்ட அந்த 80 காலகட்ட நடிகர்கள் இருக்கு சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால் அவங்க இவ்வளோ நாள் ஆரோக்கியமாக இருக்கிறதே அது ஒரு பெரிய உதாரணம். ஓகே ஓகே. அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்காங்களேன்றது இன்னும் 20 வருஷம் வச்சா சொல்ல முடியும். நீங்கள் சினிமா ஃபீல்டுக்கு வந்தவங்க பாதி பேர் வந்து கிரெடிட் தட்டி போய் ஃபீல்ட் அவுட் ஆகி எப்படியே போயிட்டாங்க பாருங்கள். இது வந்து குடிப்பழக்கன்றது ஒன்று, அதை தாண்டி வந்து இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயம். ஓகே ஓகே. நரம்பு மண்டலம் பாதிச்சு இப்போ உங்களுக்கு எல்லாம் நான் பேர் சொல்ல உடம்புலாம் தெரியும். ஒரு பிரபல நடிகர் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் வந்து போயிருந்தார். அதே மாதிரி அவருடைய பார்ட்னர், அந்த பார்ட்னர் அதே மாதிரி தான் இருந்தது. ஓகே ஓகே. என்னென்னா இப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இவங்க எல்லாமே வந்து ஏறக்குறைய மீண்டு வந்துட்டுருக்காங்க. ஓகே ஓகே. அடிபட்டு அதுலேருந்து மீண்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் வாழ்த்துவோம் நம்ம அவங்கள. ஓகே. அப்படி தான் நம்ம அதை பார்க்க முடியும். ஓகே. மீண்ட வரைக்கும் சந்தோஷம். இப்போ மீளாமல் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த படத்தில் வரக்கூடிய அந்த பணம் பாக்கி, படத்துக்கு கொடுக்கக்கூடிய அட்வான்ஸு எல்லாமே வந்து 1/3 தான் கைக்கு போகுது. மிச்சம் வந்து கேட்கும்பொழுது அவங்கள வர வச்சு பார்ட்டி மாதிரி அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு இந்த கொக்கைன் மாதிரி போதையை கொடுத்து விடிய விடிய அவங்கள மயக்க நிலையில் வச்சுட்டு ஷூட் என்னைக்கு போகிறோமோ அவங்க ரெடி பண்ணி, தம்பி எழுந்துடுறாவா படம் ஸ்டார்ட் ஆகுதுவா அப்படின்னு கூப்பிட்டு போய்ட்டு, நல்லா முடிச்சு கொடுத்தியா, சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா இன்னும் 2 நாளைக்கு உனக்கு தரேன் அப்படிங்கிற லெவலுக்கு தான் இந்த விஷயங்கள் போயிட்டுருக்குது. அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதான் அது ஒரு இருக்குது. ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு காவல்துறையை வந்து இது உள்ள நுழைஞ்செலாம் உங்களுக்கு நோண்டிலாம் எடுக்க முடியாது, தகவல் வச்சு தான் பண்ண முடியும். ஏன்னா உள்ளே போகும்போதே பாதி பேருக்கு மேலே இந்த மாதிரி விஷயம் இருக்கான்னு அந்த பாதி பேர் யோக்கியனாக தான் பேசுவோம். ஓகே. எப்படிங்க எங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்தீங்க, என்ன உங்களுக்கு என்ன இலக்காரமாக போயிடுச்சா, நாங்களாம் அப்படியா எப்படியா. கேரளாவில் நடந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் திரைத்துறையிலேருந்து பெருசாக எதிர்ப்பு வரல. எதிர்ப்பு வரலன்னா போலீஸும் இன்னும் போகலை. போனால் தான் வந்து கொஞ்சம் எதிர்ப்பு இதெல்லாம் வரும். போலீஸ் வந்து இந்த லிமிட்டுக்குள்ளே தான் நிற்கிறாங்க. யார் அரெஸ்ட்டு, அவருடைய நெட்வொர்க் என்ன, லீகலாக பண்ணிடலாம், நெட்வொர்க் வச்சே போயிடுவோம், நம்ம என்னது தேவையில்லாமல் போயிட்டு ஒரு ரைடு போயிட்டு உண்மையாக கிடச்சிச்சுன்னா பரவாயில்ல, கிடைக்கலன்னு வச்சுக்கலாம் ரொம்ப பெரிய லெவலில் போலீஸை திருப்பிடுவாங்க. இது ஒரு ரொட்டீனாக இருக்கிற விஷயம்தான். உங்களுக்கு கேரளா எடுத்துங்க, இப்போ தான் ஒரு 6 மாதம் அடங்கியிருக்கு. எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் வந்துட்டு மாட்டினாங்க. ஆனால் என்ன ஆச்சு உங்களுக்கு, அது ஒரு லிமிட்டுக்கு மேலே மத்திய அரசே வந்து உங்களுக்கு போதைங்கிறது வந்து நாட்டுடைய மிக முக்கியமான ஒரு விஷயங்க. கேரளாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஹீரோவில் இருக்கக்கூடிய ஹீரோயின் இருக்கக்கூடிய ஒரு 50 பேர் அவங்க மாட்டுறாங்க. அதில் நெட்வொர்க் வந்து எங்கெங்கேயோ போகுது. அப்படியே ஆந்திராவில் பெரிய டீம் மாட்டுச்சு, கர்நாடகா வரைக்கும் அது நீண்டுது. அது
என்ன பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அது முழுக்க அது என்னன்றதை தரவாக பார்க்கணும். ஓகே சார். எல்லாருக்குமே ஒரு ஒரு கான்டாக்ட் இருக்குது, நெட்வொர்க் இருக்குது, ஓகே, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது, அப்படியே முடிச்சுக்கிறாங்க விஷயத்தை. ஓகே. நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் இளைஞர் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-4 வருஷத்துக்கு மேலே ஃபீல்ட் அவுட்டு, ஆனால் அவருக்கு மார்க்கெட் இருக்குது. ஓகே ஓகே. அவரும் வந்து ஏதோ ஒரு போதையில் தான் தன்னை ஆட்படுத்திக்கிட்டாரு, சிக்கிக்கிட்டாரு அப்படின்ற விஷயம் இன்னமும் வந்து நம்ம அவர் பேரை சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொல்லும்போதே மக்களுக்கே தெரியும் இருக்காருன்ற ஒரு விஷயம். அவர் இப்போ மீண்டும் வந்து இப்போ படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே. இப்போ அந்த மாதிரி ஒருவருடைய கலைஞருடைய வாழ்க்கையும் இந்த போதைக்குள்ள மாட்டிக்குது. ஓகே. அப்போது இதில் போட்டி மனப்பான்மையில் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஹீரோங்க, டாப் ஸ்டாருங்க, நான் வந்து முன்னேறிட்டு வரேங்க, உங்கள் இடத்துக்கு நான் வரணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு வந்து பார்ட்டியில் வந்து ப்ரௌன் சுகர் மன்னிக்கணும் அந்த கொக்கைன் இந்த மாதிரி கொடுத்து பழக்கம் பண்ணி உங்களை நடைப்பணமாக ஆக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணால் என்ன அது பண்ணலாம்ல சார்? அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு ஸ்ரீகாந்துக்கு சொல்லியிருக்க பேட்டியிலே பாருங்கள், அவர் வந்து முதல்ல கொடுத்து 2 முறை கொடுத்து பணம் அப்புறம் வாங்கிக்க, இதை முதல்ல பயன்படுத்துன்னு சொன்னாங்க, பயன்படுத்தினேன், அப்புறம் பழகிடுச்சு எனக்கு, நானே கேட்க ஆரம்பித்தேன், ஓகே, என் பணமே வேணாம் நான் பணம் தரேன் கொடுன்னு கேட்டு வாங்க ஆரம்பித்தேன். அது இல்லாமல் வர முடியல, கை காலெல்லாம் உதிருது எனக்கு. இப்போ போலீஸ் வந்து அவர் வீட்டுக்கு லேக்கி நம்ம நுங்கம்பாக்கையில் போய்ட்டு சோதனை பண்ணும்போது அவர் பெட்லேயே 2 குப்பிகளாக இருந்திருக்குது, அதை பயன்படுத்தக்கூடிய குப்பி ஒரு 8-9 குப்பிகள் இருந்திருக்குது. அதில் வந்து 2-3 குப்பியில் வந்து கொஞ்சம் ப்ரௌன் சுகர் மிச்சமாக இருந்திருக்குது. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரெக்கார்டாக பண்ணியிருக்காங்க பக்காவாக. என்ன இதோடைய முடிவு எங்கே போகும்னா, இப்போ வந்து அதுதான் நம்ம சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ சிறையில் வந்து அவருக்கு கொகைன் தேவைப்படும், அது இல்லாமல் இருக்க முடியாது. புரியுதுங்களா? மெடிக்கலி இது எவ்வளோ பெரிய சமூக சீர்கேடு பாருங்க. சிறைக்கு கொண்டு போயிட்டாங்க எல்லாருமே. இப்போ அவருக்கு வந்து இந்த கொகைன் இல்லைன்னா எத்தனை பேரை போட்டு அடிப்பாருன்னு தெரியாது உங்களுக்கு. அது நீங்கள் அது அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு இல்லாமல் இருக்க முடியாது. இந்த மாதிரி எவ்வளோ பேர் வெளியே தெரியாத நடிகர்கள் இருக்காங்க. நடிகைகள் பொதுவாக பெண்கள் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து உள்ளே வரமாட்டாங்க. வந்துட்டாங்கன்னா ஆண்களுக்கு இணையாக தானே அவங்களும் இருப்பாங்க. ஆமாம். அப்போது இல்லை, இதில் பிரபல நடிகர்கள் பேர் தான் நிறைய அடிப்படுது, பிரபல நடிகைகளும் இருக்காங்களா? நடிகைகள் இருக்காங்க, நடிகைகள் இருக்காங்க. இவரே வந்து வாக்குமூலத்திலே சொல்லும் போதே எனக்கு இந்தந்த நடிகைலாம் ரொம்ப நெருங்கிய தோழிகள், அவங்களுடைய பார்ட்டிக்கெலாம் நான் போயிருக்கேன், அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க, சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போலீஸ் அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இவர் சொல்கிற ஆளுங்கள்லாம் பார்ட்டி கூப்பிட்ட ஆளுங்கள்லாம் வந்து பெரிய பெரிய இடத்துல இருக்கக்கூடிய, சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய, ஆனால் சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான் வச்சுங்க, எவ்வளோ பேர் ஆளாந்தாலும் அவங்களாம் இருக்காங்கன்னதும் போலீஸ் வந்து எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். இந்த விஷயத்துக்கு பின்னாடி திமுக இருக்குது அப்படின்னு ஒரு வாதம் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக வைப்பாங்கள்ல. அதிமுக வைப்பாங்கள்ல, அதிமுக வைப்பாங்க, திமுக எதிரணியில் யாராக இருக்காங்களோ எல்லாருமே வைப்பாங்கள்ல. ஓகே. இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ உங்களுக்கு வந்துட்டு திமுக சார்பு கட்சியில் இருக்காங்க இல்லையா நடிகர்கள், திமுக உதயநிதி ஸ்டாலினை விட்டுருங்க, அவர் சினிமா விட்டு வந்துட்டார், துணை முதலமைச்சராக இருக்காரு. திமுக சார்பு நடிகர்கள் யாராக இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த நடிகரில் யாருன்னா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பேர்னா ஸ்ரீகாந்த் இவருடைய தொடர்பில் இருக்காரு, ரொம்ப நெருக்கமாக இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே இவங்க பேச ஆரம்பிச்சிடும். ஓகே, ஏடிஎம்கே பேச ஆரம்பிச்சிடும். ஆமாம், பேச ஆரம்பிச்சிடும். ஓகே. ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே இது உழவிட்டு தான் இந்த நெட்வொர்க் இயங்கிட்டு தான் இருந்திருக்கு. கண்டிப்பாக இயங்குது சார். இது ஒன்றும் இல்லை சார், ஈஸியாக பக்கம் நீங்கள் போங்க சார். ஓகே. சண்டேல போய் பாருங்கள் சார், இந்த காணாத்தூர்லாம் தாண்டிட்டு அக்கறையெல்லாம் போய் பாருங்கள். பைக் ஓட்டிகிட்டு வராங்கள பசங்க, அவங்களாம் வந்துட்டு பைக் ஒரு பக்கம் போவோம், அவங்க பின்னாடி கொண்டு கழுத்து ஒரு பக்கம் சாஞ்சிட்ருக்கோம். ஓகே. ஒரே ஒரு நைட்டு நீங்கள் விடிகாலம்புற போயிட்டு பார்க்கலாம், நைட்டு பார்க்கலாம். கார் கூட அப்படி தான் வரும் சார். 90 கார் கிராஸ் ஆகிச்சுங்களேன், 100 கார் கிராஸ் ஆகிச்சுல, 90 கார் வந்து தள்ளாடிட்டு தான் வரும். முழுக்க 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 போலீஸில் அதிகமான ஆள்கள் எடுக்கணும். முதல்ல போலீஸில் ஆள் பற்றாக்குறை பெரிய விஷயம். இந்த மாதிரி ஈசிஆர், இந்த ஓஎம்ஆர், இந்த மாதிரி ஏரியாக்கள், அப்புறம் இந்த மாதிரி பார்கள், இந்த பார்கள்லாம் கண்காணிச்சாலே போதும். சென்னையில் உங்களுக்கு இந்த நுங்கம்பாக்கம் இருக்குது இல்லையா, அது இல்லை. ஆமாம், நுங்கம்பாக்கம், அப்புறம் இந்த ஏரியா வந்து இந்த தேனாம்பேட்டை, ஆழ்வார்பேட்டை, இங்கெல்லாம் வந்து அடுத்தடுத்து நிறைய இந்த மாதிரி பார்கள் உண்டு. ஓகே. அந்த பாரில் கண்காணிச்சாலே தெரியும். நீங்கள் என்ன சிக்கல்னா வரக்கூடிய எல்லாமே வந்து பெரிய இடத்துக்குள்ளிங்க. ஓகே.
அதனால் இவங்க போயிட்டு அவங்கள கேட்குறதும் இல்லை. லோக்கல் ஒரு இன்ஸ்பெக்டர் போயிட்டு வந்து ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் கிட்ட புள்ளன்னு எப்படி கேட்பாங்க? ஓகே, நல்லா தெரியும்ல. இப்போ நடிகராக மாட்டும் போது பஞ்சாயத்துன்னு வந்து அவன் மொபைலை வந்து ட்ராக் பண்ணும்போது தான் அது ஒரு நெட்வொர்க்கு. ஒரு கானா நாட்டை சேர்ந்தவனுடைய நம்பரு, அவங்க கூட ஒரு நடிகருக்கு தொடர்பு, அந்த நடிகர் ஏன் தொடர்ந்து பேசினார் விசாரிக்கும் போது போதைப் பொருள் வாங்க பேசினாருன்னு தெரிய வரும்போது தான் இது ஒரு விஷயமா விழிப்பு ஏற்பட்டு இறங்கி பண்ணுறாங்க. இப்போ இது திரைத்துறைக்குள்ளே இல்லை பொதுவாக வந்து இந்த அரசியல் வட்டாரத்துக்குள்ளே என்ன மாதிரியான இம்பேக்டை கொடுத்துருக்கு சார்? ஏன்னா இது வரைக்கும் இந்த அடுத்த ஒரு வருஷம் இந்த எலெக்ஷனுக்கு சார் எப்பவுமே ஆளுங்கட்சியாக எந்த கட்சி இருக்குதோ அந்த கட்சிக்கு எதிராக தான் சார் அவ பேர் வரும். ஏன்னா இப்போ திமுக எதிராக அவ பேர் ஏற்பட்டுச்சு சார் இந்த விஷயத்தில். ஓகே, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா 4 வருஷம் அவங்க தான் இருந்திருக்காங்க. ஆமாம், திமுக எதிராக மிகப்பெரிய அவ பேர் இந்த நடிகர் ஸ்ரீகாந்த் மாட்டினதுனால. அதுக்கு நீங்கள் திமுக குற்றவாளி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க நேரடியாக வந்து பண்ணாங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தொடர்பு, அவங்களும் சினிமா உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மக்கள்கிட்ட அந்த விஷயம் போய் சேர்ந்துருச்சு. ஆமாம் ஆமாம், என்ன சேர்ந்துச்சுன்னா திமுக ஆட்சியில் இருக்குது, திமுக ஆட்சியில் இருக்கும்போது நடந்திருக்க விஷயம். ஓகே, திமுகவில் தொடர்பு இல்லையா? பரவாயில்ல கேட்குறான். நீங்கள் சோசியல் மீடியாவிலேருந்து எல்லாத்தையுமே அதை பற்றி இன்னமும் இந்த மே 22 இப்போது ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் ஆனார்ல, ஜூன் 17 இப்போ இல்லை, மே 22 அந்த இஷ்யூ ஆரம்பித்ததுலேருந்தே என்ன தரமாக ஓடிட்டு இருக்குது. சினிமா உலகத்தில் 2-3 கோஷ்டி இருக்குது. ஓகே, அதில் ஒரு கோஷ்டி பணம் கொடுத்த கோஷ்டி, ஒரு கோஷ்டி அரசியல் பின்புலம் ஆளுங்கட்சி ஆதரவு கோஷ்டி. ஓகே, 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய மையமாக இருக்கக்கூடிய கோஷ்டி ஒன்று. அது இதுலேயும் கொஞ்சம் இருக்கும், அதுலேயும் கொஞ்சம் இருக்கும். ஓகே, இவங்க இந்த மையமாக இருக்கிற கோஷ்டிக்கு என்ன வேலைன்னு கேட்டால், இவங்க யாரை சொல்கிறாங்களோ, யார் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிற டீமோ பணம் மட்டுமே செய்கிற டீமோ யாரை சொல்கிறாங்களோ அந்த நடிகர்களுக்கு தவறான வழி காட்டக்கூடிய, இருந்து கால் ஷீட்டு ஒத்துக்கலை, கால் ஷீட்டு ஒத்துட்டு பணம் அதிகமாக கேட்குறாரு, இல்லை சொல்கிற நேரத்துக்கு வரதில்லை ஷூட்டுக்கு, இல்லை ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கிறாரு, ஸ்பீடாக குறைக்கணும். ஓகே ஓகே, இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கை வச்சு அவங்கள வந்து பார்ட்டி மூலமாக அவங்களுக்கு போதை பழக்கி விடுறதுல ஒரு டீம் இயங்குது இப்படின்ற விஷயம் யூகமாக சொல்லப்படுகிறது. ஓகே ஓகே, இந்த மாதிரி பரவலாக பேசப்படுது. ஓகே, அதே நம்ம வந்து காவல்துறை வந்து கருத்தில் எடுத்துட்டாங்கன்னா என்ன மாதிரி விஷயம் நடக்குது. அப்போ இந்த பொலிட்டிக்கல் இருக்கக்கூடிய டீம் எது, பணம் மட்டும் வச்சிருக்கிற டீம் எது, மீடியேட் பண்ணிட்டு 2 பக்கமும் மீடியேட் பண்ணிட்டு நடிகர் நடிகைகளை வந்து காவு வாங்கிக்கிட்டு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை வந்து எங்கெங்கே பண்ணுறாங்க அப்படின்றத வந்து ஸ்மெல் பண்ணாலே இந்த போதை விஷயம் வந்து கோலிவுட்லேருந்து தடுத்துடலாம். மற்ற இடங்கள்லேருந்து தடுக்கிறதுன்றது அப்புறம் கோலிவுட்லேருந்து தடுத்துடலாம். இந்த வலை வந்து இதோட நிற்குமா நிற்காதா அப்படிங்கிற இல்லை மாட்டோம். ஸ்ரீகாந்துடைய பேட்டியில் வந்து உங்களுக்கு நம்ம தெரிஞ்ச ஒரு எத்தனை பேர் சொல்லியிருக்காரு சார் அவருக்கு? இல்லை, அவர் ஒரு பெண் நடிகை வந்து ஒரு 3 பேர் சொல்லிக்கிறாரு. அவங்கெல்லாம் பிரபல நடிகைகளா? இல்லை ஒரு லேடி வந்து இப்போ ஃபீல்டில் இல்லை, கொஞ்சம் இந்த அரசியல் பின்புலத்தில் இருக்காங்க. மற்ற 2 பேரில் வந்து ஒருத்தர் இன்னமும் முன்னணி நடிகை, இன்னொரு அம்மா வந்துட்டு மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம் வச்சுருக்கிறவங்க, அவங்க கொஞ்சம் ஏஜ்டு. ஓகேங்களா? நடிகர் வந்து 5 பேர்கிட்ட சொல்லியிருக்காரு, வாக்குமூலமே கொடுத்துட்டு. இல்லை அவர் வந்து இவங்கெல்லாம் அப்படி எப்படி சொல்லியிருப்பாருன்னா, நான் என்னுடைய புரிதல் வந்து இவங்கெல்லாம் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பார்ட்டி போவோம், எல்லாரும் யூஸ் பண்ணிப்போன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த ஒரு வார்த்தை தானே போலீஸுக்கு வேணும். ஆமாம், அவங்களுக்கு தேவையானன்னா இதில் டீம் யாராக இருக்குது, இந்த உங்களுக்கு டிமாண்ட் இவங்க பண்ணுறதுனால தான் சார் அவங்க கடத்தலாம் நடக்குது. தேவை இருக்கிற இடத்துல தானே உங்களுக்கு கடத்தலாம் நடக்கும். அப்போ இதை முதல்ல இந்த யாரெல்லாம் தேவைப்படுதுன்னு பார்த்து அந்த நெட்வொர்க்கை பிடிச்சாலே போதும். இப்போ காவல்துறை வந்து எந்த அளவுக்கு இதில் தீவிரம் காட்டுறதா நினைக்கிறீங்க? இல்லை, போலீஸ் வந்து இந்த கேஸுன்ட்டு இல்லை சார், பொதுவாக இந்த மாதிரி வந்து உயிர் காக்கக்கூடிய விஷயங்கள் ஒட்டுமொத்தமாக சமூகத்துக்கு எதிரான குற்றங்களாக இருக்கும்போது போலீஸ் வந்து பேக் அடிக்காது. ஓகே, அரசியல் ப்ரெஷர் இருந்ததுன்னா கொஞ்சம் அப்படி ஒரு ஸ்டெப்பு பின்னாடி இருக்குமே தவிர முழுமையெல்லாம் போலீஸ் பண்ணாது. ஓகே, ஒருவேளை நீங்கள் சொல்ல மாதிரின்னா இப்போ போலீஸே வந்து சொல்லுவாங்கன்ற மாதிரி கன்வே ஆகுது எனக்கு. ஏன்னா கவர்மெண்ட்கிட்டே சொல்லலாம், நீங்கள் சப்போர்ட்டுக்கு வராது சொல்லுவாங்க. ஓகே, சொல்லுவாங்க, வந்தீங்கன்னாலும் எனக்கு இதையெல்லாம் நீங்களே சப்போர்ட் வராதுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு போலீஸ் இன்னும் தெரியும் வரல.
அது அந்த மாதிரி தேரிலாம் கிடையாது, கற்பனையில் தான் நினச்சிக்கலாம். ஓகே இந்த மாதிரி விஷயம் இருக்குது. ஓகே இவ்வளோ தூரம் நிட்டு இருக்குது, ஓகே இது தொட்டால் இதெல்லாம் வரும், இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஓகே எத்தனை 1000 கோடி லாபம் பார்த்துட்டு இருக்கானுங்க, இவ்வளோ மக்கள் செத்துட்டு இருக்காங்க, ஈவன்லேயே செத்துட்டு இருக்கிறானுங்க. ஒரு மிகப்பெரிய சமூக சீரழிவு. இதை மொத்தமாக ஒரு கொண்டு வந்தால் தான் ஓரளவுக்கு இதை ஸ்டடி பண்ண முடியும் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஓகே பண்ணுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஓகே சார். இந்த வீடியோவில் நிறைய தகவல்கள் பகிர்ந்து. ஆமாம் சார். அடுத்தடுத்து இன்னும் நிறைய கண்டிப்பாக தகவல் பேசுங்க சார். இந்த வீடியோவில் பகிர்ந்துக்குவோம். கண்டிப்பாக நன்றி நன்றி. அன்னை அன்பான சுவைக்கு அன்னை மசாலா.